உடனே கேட்ட உடனே நாங்க கேட்ட உடனே அல்லாஹ் தரணும். அல்லாஹ் அடிமை இல்ல, நாங்க அடிமை. நாங்க அடிமை. நாங்க கேட்டதெல்லாம் அல்லாஹ் தரணும். அல்லாஹ் அடிமை இல்ல, நாங்க கேட்டதுல அல்லாஹ் விரும்பினதை தந்தா அவன் எஜமான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்களே. தப்பான அபிப்பிராயங்கள். தஹஜ்ஜுத் தொழுது நாங்க கேட்டா அது நடக்கணும். நாங்க அடிமை, அவன் எஜமான். அவன் எஜமான். அவன் அவனுடைய அடியார்களுக்கு விரும்பியதை கொடுப்பான், விரும்பியதை தாமதப்படுத்துவான். நீங்கள் வரலாறு நெடுகிலும் பாருங்க, கடைசி கட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேரும். அதனாலதான் குர்ஆன்ல எங்க பார்த்தாலும் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்கன்னு மட்டும் வரல, பொறுமையும் தொழுகையும் கொண்டு உதவி தேடுங்க. பொறுமை அந்த தொழுகையோடு நிக்கணும். இத்தனை தஹஜ்ஜுத் இன்னும் பொறுமையான இல்லைங்க, இத்தனைத்தான் இன்னும் பொறுமையான இல்லைங்க. அதனாலதான் முழு இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல நீங்க எங்க காட்டினாலும் உலகத்தில் மிக சிறந்த அடியார்கள் இப்ராஹிம் நபி எடுப்பீங்க. எங்க காட்டினாலும் ஒன்றை காட்ட மாட்டீங்க. இப்ராஹிம் நபி இத்தனை தஹஜ்ஜுத் தொழுதார், இத்தனை 1000 தர்மம் பண்ணினார், இத்தனை ஆட்டு மந்தைகளை தர்மம் பண்ணினார், இவ்வளவு வீட கொடுத்தார், காட்ட மாட்டீங்க. ஒன்றை காட்டுவீங்க. இப்ராஹிம் நபி நெருப்ப போட போக்கல ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் சொன்னார். என் ரப்பி எனக்கு போதும், அவன் எனக்கு பாதுகாப்பான். அல்லாஹ் அதை ஹைலைட் பண்ணுவான். இப்ராஹிம் நபியை கொண்டு போய் குழந்தைய கொடுத்த உடனே ஆஹா இவ்வளவு காலமா அழுது கேட்டனே. நாங்க நிறைய கேட்கிறோம் அல்லாஹ்ட்ட. இப்ராஹிம் நபி கேட்டதுல ஒரு ஸ்பெஷலா அல்லாஹ் சொல்றது ஒன்றுதான். எது? இந்த துனியாவுல புல்ல. அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம். 7 போய் சூரத்துல் பக்ரா 125 படிச்சு பாருங்க, உங்களுக்கு வழங்கும். நாங்க துவா கேட்டா யா அல்லாஹ் எனக்கு என் குடும்பத்துக்கு. இப்ராஹிம் நபிய முழு துவாவும் வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி வமின் ஸுர்ரியத்தி, என் சந்ததி என் சந்ததி என் சந்ததி. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம், அவ்வளவு இறக்கம். அவர் கேட்ட துவாவெல்லாம் புல்ல. புல்ல கிடைச்சா அன்றைக்கு பெருநாள். காலம் கடந்து கிடைக்கிற புல்ல எப்படி இருந்திருக்கும்? வயசான பிறகு 2 பேருக்கு 15-20 வருஷத்துக்கு பிறகு புல்ல கிடைச்சா பாப்பாவும் அசைய மாட்டார், உமா அசைய மாட்டாங்க. புல்ல 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 வந்துச்சா அது உளுந்தா இவங்களுக்கு கடுமையா வருத்தம். ஏன்? 20 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள. என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு 19 வருஷத்துக்கு பிறகு புல்ல கிடைச்சிச்சு. எப்படி புள்ளையோட ஒட்டி நிப்பாங்க தெரியுமா? இப்ராஹிம் நபி கிடைச்சா அவர் என்ன பண்ணணும்? யா அல்லாஹ் புள்ளைய தந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ், நாளைக்கே ஊட்டிக்கு போறேன், நயகரா வாட்டர்ஃபால் பார்க்க போறேன், ரெடி பண்ணுங்க. யாரெல்லாம் ஒரு ராக்கெட் வேணும், ஒரு ஃபிளைட் ரெடி பண்ணுங்க, நான் கொஞ்சம் வாட்டர்ஃபால்லாம் காட்டிட்டு வைஃபோட கொஞ்சம் ஜொலி பண்ணிட்டு வரேன். அப்படிதானே ஒரு ஹாப்பினஸ் வந்தா. என்னாச்சு பெரியவர்களே? என்ன ஆச்சு நினைக்கிறீங்க? புள்ளையோட சேர்த்து பக்கா பள்ளத்தாக்குக்கு போகணும், அவங்கள விட்டுட்டு நீங்க போகணும். சுப்ஹானல்லாஹ். ட்ரிப் கிடைக்கல, ட்ரிப் இல்ல, புள்ளையோட சேர்ந்து நீங்க போகணும், வைஃபையும் புள்ளையும் விடணும், நீங்க இருக்க கூடாது, நீங்க போகணும், நான் பார்த்துக்கொள்ளும் மற்ற வேலை. சுப்ஹான ரப்பி. கோவமா இப்ராஹிம் நபியோட, கோவமா இப்ராஹிம் நபியோட. அவருடைய முழு சோதனை அவருடைய புள்ளைய ஒட்டி. அவருடைய கல்வியில் பெரும் பகுதி அவருடைய புள்ளையோட இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் புள்ளையோட தான் அவர் நிறைஞ்சி. நீங்க போங்க, அவங்களுக்கு நான் ரஸாக் நான் பார்க்கறேன்டான்ல. சரி, அது போக அடுத்தது புள்ள பெருசாயிட்டு வாப்பாவோட பேசுது. ஃபலம்மா பலக மாவு ஸய, அவரோட சேர்ந்து ஓடுற பருவம், விளையாடுற பருவம், காபத்துல்லாஹ் கெட்டுற பருவம். அப்ப வந்து வெட்டணும் கனவு கண்டார். இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பவுக்கு ஃபந்தூர் மாதா தர. மகன் உங்களை வெட்டுறதா கனவு கண்டும். இப்ப நான் கேட்கிறேன், புள்ளைய கையை பிடிச்சு கூட்டி போறதால ஒரு வரியில சொன்னான் ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டுட்டாங்க. புள்ளைய கையோட பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. அவர் கை எவ்வளவு குளிர்ந்து இருந்திருக்கும், அவர் கால் எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி வேர்த்து போட்டிருக்கும். தண்ட புள்ளைய தண்ட கையால வெட்ட கூட்டி போறாரு. ஜோக் இல்லை, இது ஜோக் இல்லை. அல்லாஹ் கோவமா இப்ராஹிம் நபியோட? அல்லாஹ் கோவமா? ஜன்னாவுல அவருக்குரிய கிரேடிங்க்கு தான் இந்த சோதனை. ஆனா அல்லாஹ்வுடைய உதவி எல்லாத்துலயும் வந்துச்சா? எல்லாத்துலயும் வந்துச்சா? புள்ளைய மனைவி விட்டுட்டு போற இடத்துல வந்துச்சா? நெருப்புல போட்டு நேரம் வந்துச்சா? குழந்தைய போய் வெட்ட போறார். ஃபனாதைனாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் சொன்னோம். கது சத்தக்த ருயா, கனவு உண்மைப்படுத்திட்டீங்க, நீங்க வெத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, துனியாவுல வார எந்த சோதனைக்கு பின்னாடி நேரடியான அல்லாஹ்வுடைய உதவி வரும். ஒரே நாளில் வராது. நீங்கள் பார்த்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம். கடைசியா மூசா நபி போறாரு, அவருக்கு மெப் தெரியாமல நல்ல மெப்ப கரைச்சு குடிச்சவர். சரியா போறாரு, கடல் குறுக்க நிக்குது, அவர் நிக்கிறார், மக்கள் பின்னாடி. ஃபிரௌன்ட படம் வருது, அவருக்கு தெரியும் எப்படி ஃபிரௌன்ட படம் வரும். ஆனா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னால முதரக்குன் மூசா மாட்டிட்டோம் பண்ணாங்க. இன்னமா ரப்பி சயஹ்தீன், என் ரப்பி என்னோட வழி காட்டுவார். அவருக்கு தெரியாது ராக்கெட் வருமா, சப்மரீன் வருமா, கப்பல் வருமா, கடல் பழக்குமா, எதுவும் அவருக்கு தெரியாது.
லேட்டா டைமுக்கு அது வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா இந்த உலகத்தில் நிம்மதியா வாழணுமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம், இதை சொல்லுவதற்குத்தான் இவ்வளவு சொன்னேன். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, அதாவது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறும். இந்த உள்ளங்கள் பதற நேரம் என் ரப்பி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க உம்மாவுடைய வயிற்றிலிருந்து நீங்க வெளியே வர்ற நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அல்லாஹ், வெளியே வந்த உடனே தாய்ப்பாலை ரெடி பண்ணி உங்களுக்கு ரிஸ்க் தந்தா அவன் ரிஸ்க்ல கை விடுவான்னு நினைக்கிறீங்களா? பள்ளி இல்லாத நேரம், குடல்களுக்கு ஜீர்ணிக்க வைக்கிறதுக்கு எந்த கருவிகளுக்கு முடியாத நேரம், இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்னியை இயங்க வைக்க முடியாத நேரம், உங்க கிட்னியை இயங்க வச்சு, ஹார்ட் இயங்க வச்சு, இது எல்லாத்தையும் இயங்க வச்சு உங்களை வாழ வச்ச இறைவன் உங்களை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை கைவிடுவான்னு நினைக்கிறீங்களா? வல்லாஹி ரஹ்மான், ரஹ்மான் அரபுல என்ன அர்த்தம் தெரியுமா? இரக்கமானவன் என்ற மற்ற அர்த்தம் இல்ல. அரபுல சொல்லுவாங்க அத்ஷான் ஜவ்ஆன், அதாவது ஜவ்ஆன்டா நான் பசித்தவனாக நிக்கிறேன், இப்ப எனக்கு பசி என்று சொல்றதுக்கு ஜவ்ஆன், அந்த ஜவ்ஆன் நீ பசி, அதாவது அச்சா நான் இப்ப தாகத்தில் நிக்கிறேன். ரஹ்மான் என்ன சொன்னான் தெரியுமா? நான் ரஹ்மான் இப்ப இரக்கத்தை இறக்கிட்டு இருக்கு, இப்ப நடந்து கொண்டே இருக்கு, இப்ப அல்லாஹ்வுடைய இரக்கம் எனக்கும் உங்களுக்கு வந்தனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த துனியாவிலே பிரச்சனைகள் தருகிற நேரம் தீர்வையும் சேர்த்து தருவான். மோமின்களுக்கு ஒரு காலமும் மோமின்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், அவன் வாக்குறுதி மீற மாட்டான். நபிக்கு கொடுத்த வாக்குறுதி, வல்லாஹு யஸ்முக மினன் நாஸ், நபியே அல்லாஹ் மனிதர்களிலிருந்து உங்களை பாதுகாப்பான்னு கொடுத்தான். கடைசி நிமிடம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் இயல்பாக மௌத்தாகிற வரைக்கும் ஒருவர் மீது ஒருவர் கூட ரசூலுல்லாஹ் மேல கை வைக்காம அவர்கள் கை வைக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யம் மலர ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் எதை விதியாக்கினான் அது கிடைக்கும். இந்த துனியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம் நடக்குது. எக்ஸாமினேஷன், பலா என்பது சோதனைகள் என்பது முகம் கொடுக்கிற நேரம் என்ன ஆன்சர் பண்றோமோ அந்த ஆன்சருக்கு சுவர்க்க கிரேடிங் கூடும். அதை பொறுமையாக நின்று அல்லாஹ்வை பத்தி நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்கிற நேரம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பிறகு அல்லாஹ் இன்விடேஷன் தருகிறான். எது? அல்லாஹ்வோட பேசுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு லுஹர தந்தான், அசர தந்தான், மக்ரிப தந்தான். ஒரு அடியான் அல்லாஹ் நேசிச்சா அல்லாஹ்வுடைய கல்புல அல்லாஹ்வை பத்தி இரக்கத்தை கொடுத்தா அவருக்கு ஒரு எலாம கொடுப்பான். நடு ஜாமத்தில் எலும்பி தக்பீரை கட்டுங்கன்பான் அல்லாஹ். ஏன் தெரியுமா? அவருடைய ஈமான் இப்ப மலருது. வாழ்க்கையில பிரச்சனை வர்றவருக்கு அந்த முழிப்பு வரும், எனக்கு யாரும் துணை இல்லை, என் இறைவனோடு நான் உரையாட போகிறேன். அல்லாஹ் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறான், அடியானே என்னோட பேசவா. சுப்ஹான ரப்பி, அல்லாஹ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது என்பது இந்த மோமீன்களுக்கு கவலை தருமா பெரியவர்களே? இந்த நாவுகள் அறியாமலே ஜிக்ரிலே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான ரப்பியல் அலா சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று தெரியாமலும் தெரிந்து கொண்டும் சொல்லிக்கொண்டே போவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு தருவது என்பது பிரச்சனையா பெரியவர்களே? ஒரு சோதனை நேரம் ஒரு மோமின் தன்னை அறியாமல் ஜிக்ர் செய்வார், செய்யதுல் இஸ்திக்ஃபார்களை ஓதுவார், தஹஜ்ஜத்தில் எழும்புவார். நிஜமா ஒரு வலிமாக்கு உங்களுக்கு இன்விடேஷன் தந்து சாப்பாடு கூப்பிடுற மாதிரி இறைவன் நடுநிசையின் எல்லோரும் தூங்குற நேரம் உங்களுக்கு இன்விடேஷன் தருகிறான். முதல் வானத்தில் நான் என்னோட பேச உன்னை நான் உனக்கு அனுமதி தருகிறேன். அந்த அனுமதி இல்லாத எல்லோரும் உறங்குவார்கள். யாருக்கு அந்த அனுமதி கிடைக்குதோ அவர்கள் விழிப்பார்கள், அவர்கள் இறைவனோடு கொஞ்சுவார்கள், இறைவனோடு குழாவி பேசுவார்கள், இறைவனோடு கெஞ்சி கேட்பார்கள், தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்வார்கள், இறைவனோட மன்னிப்பை கேட்பார்கள். இதுதான் நிம்மதி பெரியவர்களே. இதுதான் இமாம்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் நபிமார்கள் அடைந்த நிம்மதி, இதுதான் சஹாபாக்கள் அடைந்த நிம்மதி. பாலைவனத்தை புரட்டி போடப்பட்ட இந்த மிக பெரும் அற்புத மார்க்கம் இஸ்லாம் அவருடைய கல்விகளுக்கு இறைவனை பற்றி அந்த நிஜமான அந்த எண்ணத்தை கொடுத்தது. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒழுங்காக புரிந்தார்கள். வெளியிலே உள்ளவர்கள் நினைத்தார்கள், பாவம் இவர்கள், இவ்வளவு பிரச்சனை இவர்களுக்கு, பிரச்சனை முடிய பிரச்சனை. மூமின்கள் நிம்மதியாக நின்றார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அன்புடைய உணர்வை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருந்தார்கள், பூரிப்படைந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். சமிஅனா வ அத்தஅனா என்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் துனியா அல்ல வாழ்க்கை, ஜன்னா ஜன்னா, அந்த ஜன்னாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இது அற்பத்திலும் அற்பம். பெருமானாருடைய கண்களை பார்க்கணும், அவருடைய கை கொடுக்க வேண்டும், அவரோட சலாம் சொல்ல வேண்டும், அவரோட அமர்ந்து சாப்பிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அருமை தோழர்களோடு நாங்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துக்கு அருகாமையில் வாழக்கூடிய நிரந்தர வாழ்க்கை. இது வெறும் அற்பம். எண்ணி பார்த்தால் அங்க போய் அதாவது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்ச நேரம் வாழ்ந்திருப்போம் என்பாங்க. ஒரு நாள் கூட இந்த துனியாவில் நாங்க வாழலன்னு ஆகிரால சொல்லுவோம். இந்த ஒரு நாள் வாழ்க்கை, ஆகிராவோட ஒப்பிட்ட ஒரு நாள் வாழ்க்கை
நம்ம நஷ்டம் அடைகிறதா பெரியவர்களே? அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஃமின்கள் பிரச்சனைகள் வர வர அல்லாஹ்வோட நெருங்குவார்கள். அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் ராகத்தை கொடுப்பான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாளர்கள் பயப்பட தேவையில்லை. சொல்லுவாங்க, அவரோட அவர் இருக்கிறார், இவரோட இவர் இருக்கிறார், இவரோட அந்த பணக்காரர் இருக்கிறார். பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வாதா. அல்லாஹ்வுடைய வாதா ஒரு நாளும் பிழையாகாது. அல்லாஹ் வாக்கு மோசடி செய்ய மாட்டான். பொறுத்து இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மிக பெரும் பாக்கியமான சொர்க்கத்தை தந்தருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.